الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يصوم حتى نقول لا يفطر ويفطر حتى نقول لا يصوم وما رأيت رسول الله صلى الله عليه وسلم استكمل صيام الشهر قط إلا رمضان وما رأيته في شهر أكثر منه صياما في شعبان رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியின் ஷஃபீஉல் முذنبீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இமாமுல் ஹரமைன் மௌலானா வ மௌலா ஸகலைன் அபில் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை வழி அனுப்பி வைத்ததுக்கு பின்னால இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம், சிறப்புக்குரிய ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். ஷஅபானுடைய மாதம் அது பல சிறப்புகள் பல கண்ணியங்கள் நிறைந்த ஒரு மாதம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மாதத்தில் பலவிதமான முக்கிய நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாறுகள்ல நடந்ததை எங்களுக்கு கண்ணால பாக்கியலும் காதால பல விடயங்களை சிறப்பான விடயங்களை கேட்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களுடைய கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம் திருப்பப்பட்ட ஒரு மாதம் தான் ஷஅபானுடைய மாதம். தஃப்சீருல் குர்துபியில இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரொம்ப தெளிவாக இந்த விடயங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல பின்பற்றுவதற்கு மிகவும் தகுதியான ஒரு மனிதன் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை குர்ஆனின் மூலம் விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது எவ்வளவு சிறந்த ஒரு விடயம் என்பதை அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்துல விளங்கப்படுத்துறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்று சொல்லக்கூடிய மிகவும் பரிச்சயமான ஒரு பிரபல்யமான ஆயத். இந்த ஆயத் இறங்கின மாதமும் ஷஅபானுடைய மாதம் தான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, ஷாபான முடிச்சதுக்கு பின்னால மிக முக்கியமான ஒரு மாதம், முஸ்லிம்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ல கடமையாக்கப்பட்ட மாதமும் ஷாபானுடைய மாதம் தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஷாபானுடைய மாதம் வந்துட்டு என்று சொன்னா சஹாபாக்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளங்கப்படுத்துறாங்க, சஹாபாக்கள் அதிகமான மக்கள் குர்ஆனோடே தான் ஷாபானுடைய மாதம் இருப்பாங்க. அதிகமாக ஷாபானுடைய மாதம் சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுவாங்க என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரிவாயத் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான், ஷாபானுடைய மாதம் வந்தா வமா ரஅய்துஹு ஃபீ ஷஹரின் அக்ஸர மின்ஹு சியாமன் ஃபீ ஷஅபான், ஷாபானுடைய மாதத்துல நோன்பு பிடிக்கிறத போல அதிகமான நோன்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதமும் பிடிச்சதே இல்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறார். இன்னும் ஒரு ரிவாயத்துல இன்னும் ஒரு வார்த்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல ஃபஇன்னஹு யஸூமு ஷஹருக்குல்லா, சில சந்தர்ப்பத்துல ஷஅபானுடைய மாதம் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பாளியா இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நாங்க கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற எந்த மாதத்திலே ஷஅபானுடைய மாதத்துல பிடிக்கிறத போல அதிகமாக நோன்பு பிடிக்கல. ரெண்டாவது, சில சந்தர்ப்பத்துல ஷஅபானுடைய முழு மாதமும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி என்றா இந்த மாதத்துல ஏதாவது ஒரு விஷயம் உண்டு ஈக்கணுமே. சும்மா காரணம் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா நோன்பு பிடிக்கவும் இல்ல, காரணம் இல்லாம முழு மாதமும் நோம்பாக ஈக்கவும் இல்ல. அப்ப முழு மாதமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிச்சு இந்த மாதத்தை புரோசனப்படுத்தினாங்கண்டா இந்த மாதத்துல ஏதாவது ஒரு விசேஷம் உண்டு ஈக்கணும். விசேஷம் இல்லாம ஈக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இந்த விடயங்கள் வருடங்கள் மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கப்படுவது. வருடங்கள் மிம்பர் மேடைகள்ல பொது பயான்கள்ல இந்த விஷயங்கள் பேசப்படுவது. ஆனாலும் எடுத்து நடக்கக்கூடிய சமூகம் இந்த காலத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில குறைவு. அதனாலதான் மீட்டி வருடம் இந்த தலைப்புக்களை ஞாபகமூட்ட வேண்டிய கட்டாயத்துல உலமாக்கள் இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மத்த மாதங்கள்ல இல்லாம இந்த ஷஅபானுடைய மாதம் இப்ப 8 நாட்களை நாங்க முடிச்சிட்டோம். 8 நாட்கள் ஷஅபான்ல முடிஞ்சு இந்த ஷஅபானுடைய மாதத்துல மத்த நாட்களை விட அதிகமாக நோன்பு நோட்கிறீங்க. அப்படி இல்லாட்டி ஷஅபானுடைய மாதம் முழு மாதமும் நோம்பாளியா ஈக்கிறீங்களே, என்ன காரணம்? இந்த மாதத்துக்கு அப்படி என்ன விசேஷம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரணங்களை சொன்னாங்க. இந்த 3 காரணங்களை உள்ளத்துல பதிவு செய்யுங்க. 3 காரணங்களை உள்ளத்தில் எடுத்துக்கோங்க. அதை கொண்டு மீதமாக இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தை ஹயாத்தாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது காரணம், இந்த மாதத்தில் அதிகமா நோன்பு பிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலல்லாஹி தஆலா. முதல் காரணம் தான், இந்த மாதத்துல ஒவ்வொரு மனிதனுடைய வருடாந்த அமல் அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் காட்டப்படுது. ஒரு வருஷத்துல போன ஷாபான்ல இருந்து இந்த ஷாபான் வரைக்கும் எங்கட அமல் காட்டப்படுற வரைக்கும் ஒரு மனிதன் செய்த எல்லா அமலும், ஒவ்வொரு மனிதர்களுடைய அமலும் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படுற மாதம் தான் ஷாபானுடைய மாதம். எங்களுக்கு தெரியும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய அமல் அல்லாஹ் கிட்ட காட்டப்படுற நேரம் இது. ஹதீஸ்ல வருவது, ஒவ்வொரு நாளும் சுபஹ்ல இருந்து அசர் வரைக்கும் ஒரு மலக்கு ஒரு மனிதனோட இருப்பான். அவன் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் பதிவு செய்வாங்க. அசருக்கு அல்லாஹ்விடத்துல போவாங்க,
பெய்த அசருடைய நேரத்தில் அல்லாஹ் கிட்ட காட்டுவாங்க. அப்ப அல்லாஹு தஆலா கேட்பான், ஏண்ட அடியான எப்படி நீங்க விட்டுட்டு வந்தீங்க? கைஃப தரக்த இபாதி, ஏண்ட அடியான எப்படி விட்டுட்டு வந்தீங்க? இந்த நேரத்தில் சொல்லுவாங்க, அந்த அடியான் நல்ல அமல் செஞ்சா ஒவ்வொரு நாளும் இது நடக்கிற ரூட்டிங். சில சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியாவாயிங்க, அசருடைய தொழுகையில இமாம் ஜமாத்தா விட்டுட்டு வந்திருக்கிறேன், யா அல்லாஹ் நன்மையான காரியம் ஒன்று செய்யக்கூடிய நேரம் விட்டுட்டு வந்திருக்கிறேன் என்பதாக அந்த மலக்கு வைத்து சொல்லுவாரு. மனிதன் அந்த நிலைமையில ஈந்தால், அப்ப ஒவ்வொரு நாளும் சுபஹ்ல இருந்து அசர் மட்டும் ஒரு மலக்கு, அசர்ல இருந்து சுபஹ் வரைக்கும் இன்னொரு மலக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களோட அமல்கள் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படுவது ஹதீஸ்ல வருவது. அதே போல ஒவ்வொரு கிழமையும் அல்லாஹ் கிட்ட அமல் சமர்ப்பிக்கப்படுற நாளில் அல்லாஹ் அந்த அமலை பார்த்து மனிதனை மன்னிக்க கூடிய நாட்கள் இருக்குது. துஅரதுல் அமாலு ஃபீ குல்லி யௌமில் இஸ்னைனி வ ஹம்ஸீன், ஒவ்வொரு திங்கக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மன்னிக்கிறான். ஷிர்க் வைத்தவனை தவிர, அல்லாஹ்க்கு இணை வைத்தவனை தவிர எல்லா மனிதனையுமே அல்லாஹ் மன்னிக்கிறான், ஒரு மனுஷனை தவிர. அவன் யார் என்றா, கானத் அஹூஹு பைன அஹீஹி ஷஅனா, ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் மத்தியில பிரச்சனை, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொள்றாங்க. இந்த ரெண்டு பேரை தவிர அல்லாஹு தஆலா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷன் பாவத்தையும் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறார். ஹதீஸுடைய கருத்து. அவ ஒவ்வொரு நாளும் சமர்ப்பிக்கப்படுற நேரம் இருக்குது, ஒவ்வொரு கிழமை சமர்ப்பிக்கப்படுற நேரம் இருக்குது, ஒவ்வொரு மாதமும் புற 13, 14, 15. எங்களுக்கு தெரியும் இந்த 3 நாள் மாசத்துல நோன்பு பிடிக்கிற சுன்னத். அதுக்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் தான், இந்த 3 நாள் அல்லாஹ் கிட்ட உங்களோட அமல்கள் காட்டப்பட போகுது. அந்த நேரத்தில் நீங்க எல்லாம் நோம்பாளியா ஈக்கணும் என்பதாகவும் ஒரு காரணம் உலமாக்கள் சொல்றாங்க. இதுக்கு தான் 3 நேரம். இப்ப நாள்ல எப்ப எங்களுக்கு தெரியும், கிழமையில எப்ப தெரியும், மாதத்தில் எப்ப தெரியும். இப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வருடாந்த அமல்களை காட்டணுமே. இந்த வருடாந்த அமல்கள் அல்லாஹ்விடத்துல காட்டப்படுற மாதம் தான் ஷாபானுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வருடாந்த அமல்கள் ஷாபானுடைய மாதத்துல ஏண்ட அமல் எப்ப அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் காட்டப்படுமே எனக்கு தெரியா. நான் ஐத்தான் சில நேரத்தில் அதிகமா நோன்பு பிடிக்கிறேன், இல்லாட்டி முழு நாளும் நோன்பு பிடிக்கிறேன். ஏண்ட அமல் அல்லாஹ் கிட்ட காட்ட போக்கல. அல்லாஹ் மலக்குமார் கிட்ட கேட்பான், ஏண்ட அடியான நீ எப்படி விட்டுட்டு வந்தாய்? அந்த மலக்கு சொல்லணும், யா அல்லாஹ் நோன்பாலியா விட்டுட்டு வந்தீங்கன்னு. யார் இப்ப நானும் நீங்களும் தான் முடிவெடுக்கணும், இந்த மாசத்துல ஏண்ட அமல் காட்டப்பட்டுட்டோ காட்டப்பட போகுதோ எங்களுக்கு தெரியா. எப்ப என்று சொல்லி காட்டப்படக்கூடிய நேரம் நாங்க எந்த நிலைமையில ஈக்கணும் என்று நானும் நீங்களும் தான் முடிவெடுப்போம். நான் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறையா, இல்லாட்டி நன்மை செஞ்சு கொண்டு இருக்கிறையா, நோம்பாலியா ஈக்கிறையா, என்ன நிலைமையில ஈக்கணும் என்று நானும் நீங்களும் தான் முடிவெடுக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தை ஹயாத்தாக்குறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், கடைசி 3வது விஷயத்துல நான் இன்ஷா அல்லாஹ் தொட்டு காட்டுறேன். ஏன் அமலோட கட்டாயம் ஈக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் பெரிய பெரிய அமல் செஞ்ச நிலைமையில் இந்த மாசத்துல ஈக்கணும் என்றதுக்கு மிக முக்கியமான என்ன காரணம், கடைசியில் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இந்த மாதத்துல எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் அமல் சமர்ப்பிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லா மனிதர்களையும் இந்த மாதத்தில் அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க் வைத்தவனை தவிர, இன்னும் ஒரு மனிதனை தவிர, இந்த 2 பேரை தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான். ஒரு மனுஷன் விபச்சாரம் செஞ்சுக்கிறானா தௌபா செஞ்சா மன்னிப்பான். களவெடுத்திருக்கிறானா முறையாக தௌபா செஞ்சா மன்னிப்பான். களவுக்கு எப்படி தௌபா செய்யணுமோ அப்படி செஞ்சா மன்னிப்பான். தொழுகையை ஒட்டிக்கிறானா அதுக்குரிய முறையில தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். ஏனென்றா பாவத்தை செஞ்சுட்டு தௌபா வித்தியாசப்படும். ஒத்தனுக்கு அநியாயம் செஞ்சா யாழ் என்னைய மன்னிச்சுக்கோண்டா அது தௌபா இல்ல. எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சா நான் ஒரு பாவம் செஞ்சேன் பர்சனலா, யாருக்கும் தெரியா, இப்ப என்னைய மன்னிச்சுக்கோண்டா அது சரி, அந்த தௌபா சரி. ஏன் எனக்கு நான் அநியாயம் செஞ்சு மன்னிப்பு கேட்கிறேனே. தொழுகை ஒத்தர் விட்டாரு, யா அல்லாஹ் தொழுகை விட்டுட்டு என்னைய மன்னிச்சுக்கோ, தொழுகை விட்டதுக்குரிய தௌபா இது இல்ல, ஐட தௌபா வித்தியாசம்.
அது வேறொரு டாபிக்கு போகுது, நான் சும்மா உதாரணத்துக்கு தொட்டுக்காட்டு. தொழுகையை விட்டாதக்குரிய தௌபா வித்தியாசம். எத்தனை தொழுகையை விட்டீங்களோ எல்லா தொழுகையையும் நீங்க மீட்டுரை தான் தௌபா. இலேசல்ல சும்மா மன்னிச்சுக்கோனா மன்னிக்கப்படாது. இன்னும் ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சு அவனோட வாழ்க்கையை கெடுத்தவன் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு வைத்து, அது இல்ல தௌபா. யாருக்கு அநியாயம் செஞ்சீங்களோ அவர்கிட்ட போய்த்து மன்னிப்பு கேட்கணும், அவர் மன்னிக்கிறதான் அவனோட தௌபா. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் எந்த பாவம் செஞ்சாலும் அதுக்குரிய முறையில தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனா ஒரு மனுஷன் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அவன் தான் மனசு மனிதர்களுக்கு மத்தியில குரோதம் வளர்த்தவன். அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்கள் கிட்ட, அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. அவன் சமாதானமாகிறத நான் எதிர்பார்க்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்ப சமாதானம் ஆவான் என்ன அவனை மன்னிச்சு போட, நான் எப்பப்ப இவன் சமாதானம் ஆவான். அப்படி சமாதானம் ஆவல்லையா அல்லாஹ் சொல்வான், உத்ருக்கு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. அந்த ரெண்டு பேரும் சலாம் சொல்லி சமாதானமாகிற வரையில அவங்களோட பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அதனால இந்த மாதம் மிச்சம் கவனமா நடந்து போகும். சும்மா விளையாட்டல், சும்மா மத்த மாசத்தை போல சும்மா கண்ட மாதிரி இருக்கிற மாதம் அல்ல. ஷாபானுடைய மாதம் மிக முக்கியமான மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப முதல் காரணம் ஷாபானுடைய மாதம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம். அதனால நான் அதிகமா நோன்பு பிடிக்கிறேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, கஃப்லத்துன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் இந்த மாதத்துடைய கண்ணியத்தை மனிதர்கள் மறந்துட்டாங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா கேளுங்க, ஆழமான விஷயம், சில நேரத்தில் விளங்காது. அல்லாஹ் விளக்கத்து தரவனும் தெளிவா கேளுங்க. கஃப்லத்துன் நாஸ், மக்களுக்கு மத்தியில இந்த மாதத்துடைய விஷயத்துல ஒரு பொடுபோக்கி கணக்கெடுக்கிறல்ல. எங்களுக்கு ரஜப கண்ணியப்படுத்துற ஒரு கூட்டம் ஈக்கிறாங்களா இல்லையா? முஸ்லிம்கள்ல பெரிய கூட்டம் ரஜப் வந்துட்டுண்டா கண்ணியப்படுத்துறாங்க, ரமதான் வரப்போகுதுண்டா கண்ணியப்படுத்துறாங்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் எதிரேல ஒரு மாதம் ஷாபான கணக்கெடுக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல ஹதீசுகள்ல வருவது, மனிதர்கள்ல பெரியோரு கூட்டம், இந்த வார்த்தையை கேளுங்க தெரியவா, டைம் இல்ல மீட்டி சொல்றது. மனிதர்கள்ல பெரியோரு கூட்டம் ஒரு அமல பொதுப்போக்கா விட்டுட்டாங்கண்டா அந்த அமல அதே மனிதர்கள்ல சின்ன கூட்டம் எடுத்து செஞ்சா அவங்களுக்கு பெரிய கூலி. உதாரணம் தஹஜ்ஜுடைய தொழுகை, அதிகமானவங்க தூக்கம், அதிகமான முஸ்லிம்கள் தூக்கம், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும் அமல் செய்யறாங்க, பெரிய கூலிக்குதா இல்லையா? தஹஜ்ஜுடைய நேரம் மசீரான்னு சொல்லக்கூடிய ஒரு காத்து அல்லாஹ் அனுப்புறான் சொர்க்கத்திலே. அது மேல பட்டா உடம்புல ஈக்கக்கூடிய அதிகமான நோய்களுக்கு நிவாரணி, அதிகமானவங்களுக்கு தெரியா. ஆனா அந்நிய மக்கள் விளங்கிட்டாங்க. முஸ்லிம் இல்லாத மக்கள் கொஞ்சம் பாருங்க, இந்த தமிழ் வீடுகள்ல மத்த வீடுகள்ல நேர காலத்தோட 5 மணி 4:45 அந்த டைமுக்கே எழும்பி கதவுகளை திறந்து அவங்களோட முறைப்படி பல சடங்குகளை செஞ்சு அந்த வீடை கொஞ்சம் மங்களகரமாக ஒரு வாசத்தோட வச்சு கொள்றாங்க. ஏன் இந்த டைம் அவங்களுக்கு ஒரு சௌபாக்கியமான டைம் என்று அவங்க விளங்கிட்டாங்க. ஆனா எங்கட எல்லா எரும மாடுகளும் தூக்கம், அதிகமானவோ தூக்கம், சுபகம் இல்ல, சூரியன் உதிச்சதும் தெரியாது. இவ்வளவு தூக்கம் வாய்ந்து கொண்டு பஜார்ல போய் என்ன பறக்கத்தை எடுக்கிற ஒன்று ஒரு பறக்கத்தும் வராது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனுஷன் சுபோ தொழாம அல்ல தொழுதுட்டு தூங்குவானோ, சூரியன் உதிக்க முன்னுக்கு தூங்கிடுவானோ, வீட்டுக்குள்ள ஒரு தங்க மலைய வச்சு ஒவ்வொரு நாளும் செலவு செஞ்சாலும் நான் அதுல பறக்கத்தை வைக்க மாட்டேன்னா, சும்மா விளையாட்டல இதெல்லாம். அப்ப பெரிய ஒரு கூட்டம் தஹஜ்ஜுத எடுக்கல, சின்ன கூட்டம் செய்யறதால பெரிய கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னும் விரும்புறமாய் என்ன விளங்குறமாய் சொல்லணும் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் மங்கி போற ஒரு காலம், சுன்னத்தை எடுத்து நடக்க வைக்கம். இந்த காலத்துல அப்படித்தானே, யாரும் கோவிக்க வானம். சுன்னத்துகளை வெளிக்காட்டுறதுக்கு சிலவங்களுக்கு வெக்கம், ஜுப்பா வெக்கம், தாடி வெக்கம், தொப்பி வெக்கம். வெக்கம் காட்டுறதுண்டா ஒரு ஜாய் தான் சுண்ணத்தை. ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தின்ன போகல, தின்னுட்டு கை விரல்களை சூப்புறது சுண்ணத்து. அப்படி செய்யறதுக்கும் வெக்கம் சிலவங்களுக்கு. ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத் எடுபட்டு போற ஒரு காலத்துல எந்த மனிதன் நபியோட சுன்னத்தை எவன் பார்த்தா எனக்கு என்ன,
நான் எடுத்து நடப்பேன் என்று எடுத்து நடக்கிறானோ 100 சுஹதாக்களுடைய நன்மை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அவ விட்டுட்டாங்கன்னா நபியோட சுன்னத் அப்படியே இல்லாம பேசிடுமே. இவன் தைரியமா எடுத்து நடக்கிறானே. முஸ்லிம் காட்டுறதுக்கு இந்த காலத்துல சிலவங்களுக்கு பயமும் வெக்கமும் காட்டினவங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்காது, சில விஷயங்கள்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு வெக்கமும் தேவையில்லை. ஏன்னா ரப்ப எங்கட பக்கத்துல தான் நீக்கிறான், அதுல சந்தேகம் இல்லை. ஒரு ரப்பு தான், அல்லாஹ் மாத்திரம் தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தீனுடைய மார்க்கத்துடைய விஷயங்கள் மங்கி போற ஒரு காலத்துல எந்த மனிதன் மார்க்கத்துடைய விஷயத்தை எடுத்து நடப்பானோ அவனுக்கு சஹாபாக்கள் 50 பேருடைய நன்மை என்றார். சஹாபாக்கள் யார் சொல்ல எங்கடையில 50 பேருடைய நன்மை சொன்னாங்க. உங்கடையில 50 பேருடைய நன்மை ஏன் தெரியுமா? இன்னக்கும் தஜிதூன அலல் கைரி ஆவானா வ இன்னக்கும் லாயஜிதூன அலல் கைரி ஆவானா. ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அமல்ட விஷயத்துல நான் ஈக்கிறேன், நீங்க என்ன கண்ணால பார்த்து ஈமான் கொண்டோ. ஆனா பின்னுக்கு வாரவங்க ஈமான் என்ன தெரியுமா? கையில வச்சு கொள்றது நெருப்ப வச்சு கொள்ற மாதிரி அவங்களுக்கு ஈமான் என்றா சரியான கஷ்டம் என்றா. அந்த நேரத்தில் அவங்க கேட்டு ஈமான் கொண்டு செய்யறாங்களே, அதுக்கு இவ்வளவு நன்மை போதாதான் என்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஃபித்னாவுடைய காலத்துல, ஒரு ஃபித்னா குழப்பம் நடக்கிற காலத்துல ஒரு இபாதத்தை எடுத்தா பிரச்சனை வரும். சஹாபாக்களோட காலத்துல பாருங்க, சுஜூது செஞ்சா கலத்து போம். அல் இபாதத்து ஃபில் ஃபித்னா, ஃபித்னாவுடைய காலத்துல எந்த மனிதன் மார்க்கத்துடைய இபாதத் தொண்ட செய்றானோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஹிஜ்ரத்தின் இலையண்டா, என்னையோட ஹிஜ்ரத் செஞ்ச நன்மை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பான்டா. அப்ப இந்த மாதம் அந்த கேட்டகரிகளுக்கு தான் வரும். ஏனென்றா மக்கள் பெருசா கணக்கெடுக்காத காலம். தீனுடைய விஷயத்தில் ஈக்கக்கூடியது ஷாபானுடைய மாதம் மங்கி போகுது. அத வாழ்க்கையில நாங்க எடுத்து நடந்தோமா பெரிய பெரிய கூலிகள் அல்லாஹு தஆலா தருவான். இது 2வது விஷயம். 3வது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த மாதத்தில தான் ஒவ்வொரு மனிதனுடைய இறப்பு பிறப்பு முடிவு செய்யப்படுவது என்றா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ யக்துபு ஃபீஹி அலா குல்லி நஃப்ஸின் மய்யிதத்தின் தில்க ஸனா. ஒவ்வொரு வருடாந்தம் பிறக்கக்கூடிய இறக்கக்கூடிய அந்த லிஸ்ட் பட்டியல் மறுபரிசீலனை செய்யப்படுவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரம் சொல்றாங்க, அஜல் மறுபரிசீலனை என்ன தெரியுமா? இந்த மாதத்துல நான் ஆரம்பத்துல சொன்னேனே, கடைசியில சொல்றேன், இந்த மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா நோன்பு பிடிச்ச காரணம் என்னென்றா, ஒரு காரணத்துல பல காரணத்துல இதுவும் உண்டு. சொன்னாங்க, அல்லாஹு தஆலா பட்டோலைய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த மனிதனுடைய அமல் கூட ஈக்குதோ அவனுக்கு ஆயுள் அதிகரிக்கப்படும். ஏனென்றா இவனால சமூகத்துக்கு பொரோசனம், வீட்டுக்கு பொரோசனம், நாட்டுக்கு பொரோசனம், யாருக்கு சரி மார்க்க ரீதியா இவனுக்கு பொரோசனம் உண்டு. ஆனா அமல், எந்த மனிதனுடைய அமல் பட்டோலையில குறைவாக ஈக்குதோ, பாவத்திலே வாழ்க்கை கழியுதோ, பாவங்கள் அதிகரிச்சிக்குதோ, இவன் ஆயுள் குறைக்கப்படும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நானும் நீங்களும் தான் முடிவு செஞ்சு கொள்ளணும், இந்த மாதத்துல எங்கட அமல்கள் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த முறையில அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படணும். நாங்க பாவம் செய்யக்கூடிய நிலைமையில தான் சமர்ப்பிக்கப்படணுமா, அப்படி இல்ல நன்மைகள் செய்யக்கூடிய நேரம் தான் சமர்ப்பிக்கப்படணுமா, அது நானும் நீங்களும் தான் முடிவு செஞ்சு கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்துல அதிகமாக நோன்பு பிடிச்சதுக்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் இதுதான். அதே போலதான் இந்த மாதத்துல உலமாக்கள் சொல்றாங்க, இந்த மாதத்தை மூத்த உலமாக்களுடைய மிக முக்கியமான அனுபவபூர்வமான ஒரு கருத்து தான், அல்லாஹ்வுடைய உதவிய இந்த மாதத்துல அதிகமாக பாத்திக்கிறான். அல்லாஹ்வோட உதவி ஒரு மனிதனுக்கு அதிகமா கிடைக்கிற மாதம் இந்த மாதம். சில உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, எங்கட வாழ்க்கையில இந்த எல்லா கடன், ஷாபான் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் கடனாளியா தான் நீந்தோம், ஷாபான் முடிய போக்கல எங்கட கடனும் முடிஞ்சிட்டாங்க. அதிகமான உதவிகளை ஷாபான்ல கண்டோம் என்பதாக அனுபவபூர்வமாக சில உலமாக்கள் எழுதிக்கிறார். அதனால இந்த மாதத்தை சரியா பயன்படுத்தும். அதே போல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி குத்பாவுக்கு நிறைவுக்கு வாரன், இந்த ஷாபானுடைய மாதம் வந்துட்டு என்று சொன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தலை தூக்குது. மக்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனையோட தலை தூக்குது. அப்படி என்றா
நிஸ்பு ஷாபான், ஷாபானுடைய 15வது நாள். சில மக்களுக்கு ஷாபானுடைய 15வது நாள் என்றா விளங்காது, அவங்களுக்கு பராஅத் என்றாதான் விளங்கும். பராஅத்துடைய இரவு, பராத் ராவ் என்றா என்ன? இது இஸ்லாத்துடைய பார்வையில் இது என்ன பராத்துடைய இரவு என்ன? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ற பேச்சை யாரும் தவறா எடுக்க வேணாம். விளங்காட்டி வந்து கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் விளக்கம் தாரோம். பராஅத் என்ற அர்த்தம் விடுதலை என்ற அர்த்தம். பராஅத் என்ற விடுதலை என்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ஷாபானுடைய நிஸ்பு ஷாபான் வந்தா, இது அதிகமான உலமாக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நிஸ்பு ஷாபான், ஷாபானுடைய 15வது நாள் வந்தா நரகத்தில இருந்து அதிகமான மக்கள் விடுதலை செய்யப்படுறாங்க. அதிகமான மக்கள் விடுதலை செய்யப்படுறாங்க. உம்மத்துல அதிகமானவங்க அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. எப்படி மன்னிக்கப்படுவது என்றால், திர்மிதியுடைய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த காலத்துல கல்பென்ற ஒரு கோத்திரம் ஒன்று வாழ்ந்தாங்க. கல்ப், இவங்க ஒரு ஆடு வளர்த்தாங்க. எப்படியான ஆடுண்டா, அந்த ஆட்டுல சரியான ரோமங்கள் இருந்துச்சு, முடி நிறைஞ்சிருந்துச்சு. சொன்னாங்க, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துல ஆட்களை மன்னிக்கிறது, நரகத்திலிருந்து விடுதலை செய்யறது எந்த அளவு தெரியுமா? இந்த கல்ப் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துல அவங்க வளர்க்கக்கூடிய ஆட்டுடைய ரோமத்துடைய அளவேண்டாம். உதாரணம் காட்டினா, அப்ப அந்த அளவுக்கு நரகத்திலிருந்தும் விடுதலை செய்யப்படுறாங்க. உம்மத்துல மனிதர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுறாங்க, 2 கூட்டத்தை தவிர. நான் ஆரம்பத்தில் அதை சொல்லிட்டேன். அதுக்குத்தான் உலமாக்கள் சொல்றாங்க, நிஸ்பு ஷாபான், ஷாபானுடைய அரவாசி என்று சொல்றதுக்கு பதிலா பராஅத்துடைய நாள், விடுதலை செய்யப்படக்கூடிய நாள் என்பதாக சொல்றாங்க. இந்த ஹதீஸை வச்சுதான். மற்றபடி இந்த வார்த்தை குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ வந்திக்குதா என்று கேட்டா, பராஅத் என்ற வார்த்தை நேரடியாக வந்தது கிடையாது. இது உலமாக்கள் வச்ச வார்த்தை. இந்த வார்த்தையில பிழை இல்லை. ஏனென்றா இது அதிகமா விடுதலை செய்யப்படக்கூடிய மாதம் தான். இதை இப்படி சொல்றதுல பிழை இல்லை. இப்ப யௌமுல் ஜும்ஆன்னு குர்ஆன்ல வந்திக்குது, ஆனா சில நேரத்தில் ஹதீஸ்ல வருவது செய்யுதுல் ஐயாம் என்பதாக சொல்லுவாங்க. மிஸ்கின்களுடைய பெருநாளுக்குரிய நாள் என்று சொல்றோம். அப்படி ஒரு வார்த்தையை நாங்க இப்படி பேசுறது பிழை இல்லை என்ற மாதிரி இதை நாங்க பராஅத் என்ற வார்த்தை பாவிக்கிறது பிழை இல்லை. அதே போல் இந்த பராஅத்துடைய இரவுல விசேஷமான சில அமல்கள் செய்யத்தான் ஓணுமா என்ற ஒரு கருத்தை முன் வச்சா 4 இமாம்களுடைய கருத்தைகளுக்கு எடுக்க முடியும். இந்த நிஸ்பு ஷாபான பத்தி ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை நாங்க மதிக்கிறோம், பிழை என்று சொல்ல வரல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹதீஸுடைய ரீதியாக அவங்க சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாட்டியும் இமாம்களுடைய ரீதியாக நாங்க எடுத்து பார்த்தா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க 4 மذஹபுடைய இமாம்கள் எங்களுக்கு கட்டாயம் தேவை. அந்த இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிதாபுல் என்ற கிதாப்ல ரொம்ப தெளிவா எழுதுறாங்க, நிஸ்பு ஷாபான்ல 15வது இரவுல அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய துஆக்களை கபூல் செய்றான். என்னென்ன தேவைகள் ஈக்கிதோ ஒவ்வொரு மனிதர்களும் கேளுங்க, அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்றான் என்பதாக நிஸ்பு ஷாபான பத்தி விசேஷமா சொன்னான். இது 1வது கருத்து. 2வது, ஹனபி மذஹபுடைய முக்கியமான இமாம் இப்னு நுஜைம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, பஹ்ரு ராஹிக் என்ற கிதாபில் எழுதுறாங்க, எப்படி ரமலானுடைய கடைசி 10 கண்ணியமான நாளோ, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 கண்ணியமான நாளோ, பெருநாளுடைய 2 இரவு கண்ணியமான நாட்களோ, அதே போல ஷாபானுடைய 15வது இரவும் கண்ணியமான நாள் என்று சொல்றாங்க ஹனபி மذஹபுடைய முக்கியமான இமாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல ஹம்பலி மذஹபுடைய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மஜ்மூஉல் ஃபதாவால எழுதிக்கிறாங்க, நாங்க வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சலஃபுகள்ல கொஞ்சம் பேரை பார்த்தோம், ஷாபானுடைய மாதம் வந்துட்டா அதிகமாக அமல் செஞ்சு கொண்டுதான் நீப்பான். சொல்லுவாங்க, ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, அமல் செய்வாங்க, துவா செய்வாங்க. சலஃபுகள்ல பெரிய ஒரு கூட்டம் நிஸ்பு ஷாபான கண்ணியப்படுத்தினா, இதனால கண்ணால பார்த்தோம் என்பதாக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க. இவங்க எவ்வளவு பெரிய அறிவாளின்னு நாங்க சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம். அதே போல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அத்தாஜ் வல் இக்ரி என்ற கிதாப்ல பதிவு செய்யறாங்க, நிஸ்பு ஷாபான் வந்துட்டா ஏதாவது ஒரு அமலை கொண்டு வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமலை கொண்டு அந்த நிஸ்பு ஷாபான கண்ணியப்படுத்துங்க. அப்ப இதுல இருந்து சுருக்கம் எங்களுக்கு விளங்குது என்னென்றா, நிஸ்பு ஷாபான் என்று சொல்லி சொன்னா அது ஒரு விசேஷமான நாள் என்றதுல சந்தேகம் இல்லை.
அதாவது பராஅத்துடைய இரவு என்று சொல்றது அது சந்தேகம் இல்லை, அதை கண்ணியப்படுத்த முடியும், அதை உயிர்ப்பிக்க முடியும். எங்களால் என்னென்ன அமல்கள் செய்ய இயலுமோ அந்த அமல்களை செய்து அதைங்களுக்கு கண்ணியப்படுத்தலாம், எந்த சந்தேகமும் இல்ல. நிஸ்பு ஷாபான் சம்பந்தமா மிஷ்காத்ல வரக்கூடிய ஹதீஸ், பைஹக்கியுடைய ஹதீஸ், ஷுஅபுல் ஈமான் ஹதீஸ், தபரானியுடைய ஹதீஸ், இப்னு மாஜாஹ் ஹதீஸ், அஹ்மதுடைய ஹதீஸ், எவ்வளவு ஹதீஸ்கள் நிஸ்பு ஷாபான் சம்பந்தமாக பல ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டீங்க. அதனால இப்ப பிரச்சனை என்னென்றா பராஅத் என்றதுல குறிப்பிட்ட சில அமல்கள் செய்ய ஏழுமா என்றது தான். எந்த அமல்களை செய்தாவது எங்களுக்கு தொலை மட்டும்தான் ஏலும், சுன்னத்தான வணக்கங்கள், நஃபிலான தொழுகைகள், அதிகமா குர்ஆன் ஓதுவோம், என்ன அமல்களை செய்து சரி இந்த மாதத்துடைய முழு மாதத்தையும் கண்ணியப்படுத்த ஏலும் என்று இஸ்லாம் செல்லுதென்றா அந்த 15வது நாளை விசேஷமா கண்ணியப்படுத்துறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சில மக்களுக்கு இந்த நாள் பிரச்சனை இல்லை என்றாலும் சிலவங்க வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயம்தான். சில அமல்களை குறிப்பிட்டு செஞ்சு கொண்டு போறாங்களே, இந்த நாள்ல ரொட்டி சுட்டு கொடுக்கலுமா, அது கொடுக்கலுமா, இது கொடுக்கலுமான்னு சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொட்டிக்கு நேரடி ஆதாரம் இல்ல, சதக்காவுக்கு ஆதாரம் ஈக்கு. வேண்டிய நாள், வேண்டிய இரவு, வேண்டிய நேரத்துல சதக்கா கொடுக்கலுமே. சரி, ரொட்டி தான் பிரச்சனைண்டா நாங்க நூடுல்ஸ் ஒன்று அவிச்சு கொடுப்போமே, எங்களுக்கு அதுதான் பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் நாங்க டிஷ்ஷ கொஞ்சம் மாத்துவோமே, என்ன பிரச்சனை வந்துட போகுது? எங்களுக்கு பிரச்சனை அதுதான் என்றா நாங்க இப்படி செய்வோமே, சதக்காவுக்கு ஆதாரம் ஈகுது. ஏதாவது அமலை கொண்டு இந்த மாதத்துடைய நேரங்களை கண்ணியப்படுத்ததானே ஒண்ணும். அவன் நிஸ்பு ஷாபான்ல கண்ணியப்படுத்த வானம் என்ற சொல்லுது ஒரு கூட்டம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதனால ஹதீஸுடைய விஷயங்களை தெளிவா படிங்க. என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது நிஸ்பு ஷாபான் சம்பந்தமா, ஷாபான் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது, 1-2 விஷயங்களை மாத்திரம் வச்சு, 1-2 ஹதீஸ்களுடைய தரங்களை மாத்திரம் வச்சு நாங்க இந்த மாதத்தை நாங்க விட்டுட்டோம் என்றா திருப்பி நாங்க இந்த வாழ்க்கையில் இந்த மாதத்தை அடைவோமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. அதனால பெரிய ஒரு சந்தர்ப்பமா அல்லாஹு தஆலா காலடியில கொண்டு வந்து ஷாபானுடைய மாதத்தை சேர்த்திக்கிறான். இந்த மாதம் முடிகிற மட்டும் ஹயாத்தோட ஈப்போமா இல்லையான்னு தெரியாது, ரமதானுடைய மாதத்துல காலடி எடுத்து வைப்போமா இல்லையான்னு தெரியாது. அதனால கிடைச்ச சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில சரியா பயன்படுத்துவோம், அல்லாஹுடைய பொருத்தத்தை ரிலாவை அடையிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.